அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழில், பாக்கியா, தாத்தா 3 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. அந்த இடத்துல எழிலோட ஃப்ரெண்டோட அப்பாவும் வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, அதனால தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு ஓகே தானே, ஓகேன்னா இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, சரிங்க சார், நாங்களும் அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மாமா கிட்ட அதுக்கு முன்னாடி பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாமா ஒரு நல்ல நாளாக பார்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து, அம்மா எப்போவுமே வீட்டில் பிரச்சனை தான் இருந்துகிட்ருக்கு, இதையே நினச்சி உட்காந்துட்டு இருந்தால் ஆகாது தாத்தா, நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தாவும், ஆமாம் பாக்கியா, இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி உன்னோட பிஸ்னஸ் நீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்க, அதனால் நல்ல நல்லா பார்த்து நம்ம ஒரு தை மாதத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், திருப்பதியில் வச்சா அதுக்கப்புறம் நீ தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துப்ப, பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து பாக்கியாவுக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க. ஆறுதலாக சொன்னது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பணத்தையும் செட்டில் பண்ணி சைன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து எல்லோரும் முன்னாடி இந்த நல்ல விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம பாக்கியா சொல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த டைமில் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியா ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்ல வந்து சொல்லாமல் போனதால தான் நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்துருச்சு, தயவு செஞ்சு இப்போயாச்சும் சட்டுப்புட்டுன்னு என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்டே கேட்குறாங்க. உடனே நம்ம பாக்கியா வந்து, அத்தை நான் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் ஒன்று வாங்க போகிறதா சொல்லியிருந்தோம்ல, அதுக்கான அட்வான்ஸை பே பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எழில், அமிர்தா, இனியா, செலியன்னு எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்க நம்ம கோபி மட்டும் மனசுக்குள்ளே அப்படியே கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏன்னா இனியா வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனே நீதாம்மா, ஏன்னா ஆரம்பத்தில் மசாலா பொடியிலேருந்து கேன்டீன் கேட்ரிங்லேருந்து இப்போ ரெஸ்டாரண்ட் ஓனராக ஆகிட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க. இதனால் நம்ம கோபி ரொம்ப ஹார்ட் ஆகுறாரு. ஹார்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இனியா நம்ம செல்ல பிள்ளையாக இருந்தா இப்போ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபியோட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ராதிகா வந்து ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோதான் உங்கள் பசங்க பக்கம் நின்றாலும் அவங்க எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ராதிகா சொன்னதை ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாரு நம்ம கோபி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, மனசே உடஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி இந்த மனக்கவலையில் குடிக்கிறதுக்காக போயிடாரு. குடிச்சிக்கிட்டே இருக்கிற நம்ம கோபியை பார்த்து செந்தில் என்ன பண்ணுறேன்னா, டே கோபி, நீ ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டே இருக்க, ரொம்ப பெரிய தப்பு, ராதிகா கிட்ட நீ உண்மையை சொன்னியா சொல்லலையா, நீ உண்மை சொல்லலை அவளுக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை மன்னிக்கவே மாட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் கோபி வந்து அது எதையுமே காதில் வாங்காமல், இல்லை நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கேன், நான் தோற்று போனேன் அப்படிங்கிறத விட எனக்கு பாக்கியா இப்போ ரொம்ப 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 உயரத்துக்கு போயிட்டா, அதனால் அப்படியே மனசெல்லாம் ரொம்ப வருத்தத்தோடையும் வேதனையோடையும் இருக்குது, அதனால் நான் மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து ரொம்பவே குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இதனால் ஒரு பெரிய பிரச்சனையும் சந்திக்க போகிறாரு. நம்ம பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.